பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 74வது பிறந்த நாள் விழா இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினர் சார்பாக வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை முத்தமிழ் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பவானியம்மன் ஆலயத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நல்ல ஆரோக்கியத்துடனும் நல்ல உடல் நலத்துடனும் இருக்க வேண்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள், ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அமைப்பு சாரா மாநில நிர்வாகி கிஷோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் அமைப்பு சாரா மாநில தலைவர் ராதாகிருஷ்ணன், மாநில செயலாளர் சதீஷ்குமார், மண்டல தலைவர் கஸ்தூரி, வர்த்தக பிரிவு நிர்வாகி செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் புதிய உறுப்பினர்களுக்கான சேர்க்கையும் நடைபெற்றது. அன்னதானத்தை பெற்றுக்கொண்ட பொதுமக்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நீண்ட ஆயுளுடனும் நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும் இருக்க வேண்டி தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இன்றைய தினம் உலக பெரும் தலைவராகவும் பாரத நாட்டினுடைய பிரதமராகவும் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் மக்களுக்காக அர்ப்பணித்த பெரும் தலைவராகவும் திகழக்கூடிய நரேந்திர மோடிஜி அவர்களுடைய பிறந்த நாளை நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பவானியம்மன் திருக்கோயிலில் நரேந்திர மோடிஜி அவர்கள் நீண்ட காலம் 100 ஆண்டுகளை கடந்து நாட்டுக்கும் உலகத்திற்கும் பெரும் சேவையாற்ற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக பிரார்த்தனை செய்து பூஜை செய்து அன்னதான நிகழ்ச்சிகளெல்லாம் நடத்தி முடித்து இந்த உலகம் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களாகிய நாங்கள் எல்லோரும் பெரும் மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியை, பிறந்த நாள் நிகழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பொதுவாகவே நரேந்திர மோடிஜி அவர்களுடைய சாதனைகளை நாள் முழுக்க பேசலாம், வாரம் முழுக்க பேசலாம், மாதக்கணக்கில் கூட பேச முடியும். அந்த அளவிற்கு இந்த நாட்டிற்கும் உலகத்திற்கும் நரேந்திர மோடிஜி அவர்கள் மிக பெரும் சாதனைகளை நிகழ்த்தி காண்பித்திருக்கிறார். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்து இயல்கண்டு தெளிவோம் என்று பாரதி சொன்னதைப் போல இன்றைக்கு ஸ்பேஸ் சயின்ஸ், அறிவியல், விண்வெளி கலங்களை இன்றைக்கு நாம் அனுப்பி உலகமே விண்வெளி ஆராய்ச்சியில் பாரதத்தை, இந்தியாவை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நிலைமையை உருவாக்கியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள். பசியில்லாத ஒரு சமுதாயத்தை, ஒரு இந்தியாவை உருவாக்கியவர் நரேந்திர மோடிஜி அவர்கள். ஒரு தூய்மையான பாரதத்தை நிகழ்த்தி காண்பித்தவர், சாதித்து காண்பித்தவர் நரேந்திர மோடிஜி அவர்கள். இந்த நாட்டில் வங்கி கணக்கு இல்லாமல் ஒருவர் கூட இருக்கக்கூடாது என்று சொல்லி அத்தனை பேருக்கும் வங்கி கணக்குகளை உருவாக்கி அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்கள் எல்லாம் வங்கிகள் மூலமாகத்தான் போக வேண்டும், இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய பாக்கெட்டில் கொஞ்சம் போயிடக்கூடாது, மக்களுக்கு நேரடியாக போக வேண்டும் என்று சாதித்து காண்பித்தவர் நரேந்திர மோடிஜி அவர்கள். அவருடைய 3வது முறை, ஒரு பிரதமர் ஒரு முறை, 2 முறை, 3வது முறை தன்னுடைய கட்சியை ஆட்சியில் அமர்த்தியிருக்கக்கூடிய அந்த பெருமை நரேந்திர மோடிஜி அவர்களை சாரும். இன்றைக்கு இராணுவத்தில் வலிமை வாய்ந்த நாடாக, பொருளாதாரத்திலே உயர்ந்த 5 நாடுகளில் ஒன்றாக பாரதம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 2 ஆண்டுகளில் 3 பெரிய பொருளாதார சக்திகளில், உலகத்திலே 3 மகத்தான சக்திகளில் ஒன்றாக பாரதம் திகழும் என்று நரேந்திர மோடிஜி அவர்கள் உறுதியாக சொல்கிறார். அது மட்டுமல்ல, இன்னமும் ஒரு சிறிய கால அவகாசத்தில் உலகத்தின் வல்லரசு நாடாக பாரதம் தலை நிமிரும் என்ற நம்பிக்கை நரேந்திர மோடிஜி அவருடைய ஆட்சியில் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே மோடிஜி அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும், பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100,000 என்று நம்முடைய முன்னோர்கள் பாசுரம் பாடியது போல நம்முடைய மோடிஜி அவர்களுடைய சாதனைகள் தொடர்ந்து நம்முடைய உலகத்திற்கும் நாட்டிற்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.